சௌந்தர்யலகரி ஸ்லோகத்தின் 2வது ஸ்லோகம். தனியாம்சம் பாம்சூம் தவ சரண பங்கேக்ரபவம் விரிஞ்ச் சஞ்சின்வன் விரஷதி லோகாஸ்விகாலம் பகத்யேனம் ஷௌரி கதமபி சகஸ்ரேஷன சிரசாம் ஹர சம்சத்யைனாம் பஜதி பஜ்தோ தூள விதீம். சிருஷ்டி கடவுளான பிரம்மன் உன் பாத தூசிகளிலிருந்து ஒரு அணுவை எடுத்து உலகை படைக்கிறார். அந்த உலகை உன் பாத தூசியை எடுத்தே விஷ்ணு ஆதிசேஷன் மூலம் 1000 தலைகளாக தாங்குகிறார். உன் பாத தூசியே சிவன் விபூதியாய் தரித்துக் கொள்கிறார். படைத்தல் காத்தல் அழித்தல் என்பவை சாதாரணமாக எல்லோராலும் செய்யக்கூடிய செயல் இல்லை. அச்செயலுக்கென்றே உருவாக்கப்பட்ட பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோருக்கு அவ்வல்லமையும் கூட அம்பாள் தான் கொடுக்கின்றாள். கடவுள்கள் அம்பாளின் கால் தூசிகள் அனைத்துமா அள்ளிக்கொண்டார்கள்? இல்லவே இல்லை. ஒரு அணு அளவு தூசிக்கே பிரம்மாவுக்கு உலகை படைக்கும் ஆற்றலையும் விஷ்ணுவுக்கு உலகையே காத்து தாங்கும் வல்லமையும் கொடுத்தது. உலகங்கள் கோடிக்கணக்கில் உள்ளன. அவை ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் செய்யும் வேலை எளிதானதா? அந்த ஆற்றலை தருவது அம்பாளின் திருவடிகளே. பரமசிவனே அம்பாளின் கால் தூசியை நெற்றியில் பூசிக்கொண்டதால் தான் உலகையே பஷ்பமாக அழித்து பொசுக்கும் ஆற்றலை பெறுகிறார். தீயதை அழிக்கும் வல்லமை பெற்றது திருநீறு என்பது வழக்கு. அதற்கு சான்று அத்திருநீற்றின் இடையில் இடம்பெற்றிருக்கும் சிவபெருமானின் நெற்றிக்கண். தெய்வங்களின் இந்த பணிவே அவர்களை யாரும் செய்ய இயலாத செயல்களை செய்ய செய்தது. மனிதர்களால் போற்றப்படுபவர்களாக ஆக்குகிறது. அவர்களுக்கு அச்சக்தியை அம்பாளின் பாதமே தருகின்றது. குயவன் செய்யும் பானையின் அந்த மண்ணும், அந்த மண்ணை குழையச் செய்யும் நீரும், அதை வேக வைக்கும் நெருப்பும் காற்றுமாக இந்த அனைத்து பூதங்களையும் உருவாக்குவது அம்பாளின் பாத துளிகளே. தேவியின் பாத துளியே உலகின் அத்தனை இயக்கங்களும் நடக்க காரணமாகிறது என்று இந்த பாடலின் பொருள் விளங்குகின்றது. அனைவரும் இந்த பாடலையும் பாராயணம் செய்து வசீகர தன்மையும் சக்தியையும் பெருக்கிக் கொள்ளுங்கள்.